இந்திரன் அவரே வெப்பமானே சொன்னேன் இதுக்குதான் அம்மா இன்னைக்கு சொன்னாங்க கூத்தாடெல்லாம் போவாத பையா கண்ட கண்ட பொட்ட பையெல்லாம் ஜாட்டி எடுத்து அடிப்பான் என்ன யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் எங்க அம்மா பொட்டன்னு கேட்டாங்க இப்ப என்ன யார் அடிச்சது அப்படின்னு தான் போட்டேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது என்ன அடிச்சு உங்க பொட்டன்னு ஒத்துக்கிற பாரு அந்த நல்ல உள்ள யாருக்கும் வராது தூய்மை உள்ளம் தூய்மை உள்ளம் இப்பதான் துண்ணு ஆட்டுக்கறி வேலை செய்யுது மலுவுக்கு தண்ணி பின்னாடி முழுவதுக்கு மாலை போடுகிற கைத்துல சொல்ற நீ எப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிடல பின்னாடி சாப்பிடுறேன் இப்பதான் பொங்கல் போச்சு எல்லாரும் வீட்லயும் கருநாள் கறி எடுத்துருப்பாங்க பணம் முட்டை எடுக்கணுமே எடுக்க மாட்டான் அரை தான் எடுப்பான் ஓசியில கடிக்கிற 5 கிலோ ஒண்டே தூண்டாங்க அதான் கொழுப்பால சாப்பிடுங்க எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் ஆமாங்க எனக்கு பெண்புறதாக உண்டு நாசமா போ நல்லா இருக்கேன்னு சொன்ன உங்க கால அப்படி கேட்டுச்சுங்க காது வாரம் பாரு மூத்தம் இருந்து எப்படி கேட்பான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் ஆமா அரசாவுக்கு ஏன் கால் தாமதம் என்று கேட்க அரசாவுக்கு யார் முதலில் வர வேண்டும் பிறகு யார் வர வேண்டும் முதலில் யார் வந்தது பிறகு யார் வந்தது கேள்வி யார் கேட்க வேண்டும் பதில் யார் கூற வேண்டும் நீ கேளு நான் சொல்றேன் அரசாவுக்கு முதல்ல நான் தானே வரணும் எனக்கு முன்னாடி எவன் மயிறு போடுவாங்க காலத்தாமதம் தானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் கையோட எங்க போன மாமியார் வீட்டுக்கு மறு உள்ள போன மாமியார் வீட்டுக்கு மறு உள்ள போனதோ மறுக்குள்ள வந்துட்டேன் தெரிஞ்சுதான் என் மாமியார் சூத்திர துணியா நிக்கல தப்பா நினைக்காத ஐயோ மறுப்புள்ள வந்துட்டாரு அதை தங்க வைக்கணும் இதை திங்க வைக்கணும் ஒரு அவசர அவசரமா வேலை செய்யறாங்க மறுப்புள்ள வந்துட்டாரு டீய சுடணும் அடி ஆத்தணும் அந்த மாதிரி ஒரு பரபரப்பா மாதிரி சொல்றேன் போனதுதான் கவனிப்புனா கவனிப்பு அருமையான கவனிப்பு அருமையா சாப்பிட்டு சின்ன மேல உட்காந்து பார்த்தா பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது போல இங்க கொந்தமூர்ல நடக்கிற மாதிரி என் பொண்டாட்டி போய் கூப்பிடுற எம்மாடி எம்மாடி பெரிய திருவிழான்றாங்க என் பொண்டாட்டி நான் செல்லமா கூப்பிடுறேன் உங்க பொண்டாட்டி கூப்பிட்டீங்க செல்லமா கூப்பிடுறேங்க இந்த மாதிரி திருவிழா நடக்குது வாடி அம்மா நீ நானும் போய் பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிடுறேன் அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றான் ஏங்க ஏங்க நான் வரக்கூடாது நான் வீட்டுக்கு தூரம்ட்டான் வீட்டுக்கு தூரம் மாட்டேன் வீட்டுக்கு தூரம் தான் வீட்டுக்கு தூரம் நினைச்சுங்க வீட்டுக்கு
பேசுறீங்க? வீட்டுக்கு தூரம் நான் தெரியாதா? வீட்டுக்கு தூரம் வீட்டுக்குள்ள பேசுறீங்க. வீட்டுக்கு தூரம்னா வீட்டுக்குள்ள தான் பேசுறீங்க. புளிமதி கட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு தூரம் புரியலையா? நான் பொண்டாட்டிய தள்ளி ஊட்டிக்கிறான். இதெல்லாம் குளிச்சுதான் கிடையாது. அன்னைக்குதான் குடிக்கிறாங்களா? அன்னைக்குதான் குடிச்சாங்களா? பொண்டாட்டி தள்ளி ஊட்டிக்கிறான். தண்ணி ஊத்திக்கிறாங்க. அன்னைக்குதான் மழை குடிக்கிறா இல்லையா? நான் பொண்டாட்டி கப்பு வச்சு பாத்தியான்னா நீதான் தலை குடிக்கிறான்னு சொன்ன. புரியல புரியல. என் பொண்டாட்டிய உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன் மழை நின்று நடக்குதா? என் பொண்டாட்டிய கீட்டு கீட்டுனா மனிதனுக்கு மனிதன் என்னடா கீட்டு வந்து பாத்தியம்மா ரொம்ப இரும்பாத பண்ணில சளி ஊட்டும். கீட்டு நடந்ததுல கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அம்மா கல்யாணம் ஆகி புள்ள ஒரு பெரிய பொண்டாட்டி திட்டுன்னு நினைச்சல. வீட்டுக்கு போறனா வரக்கூடாது. நல்லது கேட்டதுக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. கதை எழுத்தா போச்சு. மாத விளக்குன்னு சொல்ல வேண்டியது. இவ்வளவு நேரம் சொல்றது அது அர்த்தம் இல்ல. என்னடா பொண்டாட்டி 4 பேர்த்த கழுவறை அடிக்குமா? அந்த மாதிரி நாள் வந்துச்சு போல. நான் திருவிழா வரக்கூடாதுன்னு சரி போட்டு நான் சும்மா உட்காந்து இருந்தேன். என் மாமனார் வந்து என்ன கிளப்புறாரு. மறுப்புள்ள பாப்பாத்தான் கோயிலுக்கு வரக்கூடாது. வா நான் உன்னை கூட்டு போய் திருவிழா காட்டுன்னு கூப்பிடுறாரு. எனக்கு சந்தோஷம். பெரிய திருவிழா பாக்க சந்தோஷம். வாங்க போய் கிளம்பி போனோம். பெரிய திருவிழா கலர் கலரா லைட்டு தெருக்கு லேவடியா இந்த போனது மாதிரி கட்டாங்களே. வானிலை புட்டி வானிலை புட்டி இல்லடா வானிலை பாட்டு யாரா அதெல்லாம் கட்டிட்டு பெரிய திருவிழா பண்றாங்க. சாமி கும்பலான்னு போறான். எப்பா மாறாத்த தூக்கி வச்சு சுத்தி சூத்தாச்சு வராங்க. மாரியம்மன் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. அதான் சுத்தி ஊர்வலமா ஆயிடுச்சுன்னு வராங்க. எல்லாரும் சுத்தி தடியை தாச்சிட்டு வராங்க. போய் சாமியை பார்த்து உற்சாகம். சாமியை கும்பிட்டேன். பலமா பட்டையை போட்டுக்கினேன். சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்பான்னு பார்த்தா பசி எடுத்துக்கிச்சு. அப்பா ஆமா உனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு எடுத்துச்சு. என் மாமனாருக்கு எடுத்துக்கிச்சு. சரி வா மாமனார ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு பார்த்தா கையில காசு இல்லை. காசே இல்லையா? காசே கிடையாது. வெறும் 5 ரூபாய். 5 ரூபாய் திருவிழாவுக்கு போனீங்க. 5 ரூபாய் 1 ரூபாய் சாமி கற்பூரம் வாங்கி ஏத்துட்டேன். அதுல 4 ரூபாய் இருக்கும். 4 ரூபாய் இருக்குது. 4 ரூபாய் கடைக்கு போயிட்டு கடைக்கார இந்த 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடுறேன். சுண்ணாம்பு போட்டுல 2 ரூபாய். வெத்தலை 1 ரூபாய் பாக்கு 1 ரூபாய். 2 வெத்தலை 2 பாக்கு சுண்ணாம்பு போட்டல கொடுத்துட்டான். ஆளுக்கு ஒரு வெத்தலை வச்சு சுண்ணாம்பு வச்சு வெத்தலை பாக்கு போட்டுட்டோம். பழமை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? மீந்த சுண்ணாம்பி சோந்த பொண்டாட்டியோ சும்மா விடக்கூடாது. விட்டுருவனா சுண்ணாம்பு போட்டலாம் அவ்வளோ திறமை இருக்குது. விட்டுவன்னு நினைக்கிறேன். நீ எடுத்த சுண்ணாம்பு போட்ட வைப்ப. நான் பாதி என் மாமனார் பாதி. ஆளுக்கு பாதி. ஊருக்கு புரியுற மாதிரி கையில புரியுறோம். புழிஞ்சு ஆளுக்கு 1 ரூபாய் வாயில பூசிக்கணும். எப்பா மாசி மாசம் வெயில் சுண்ணாம்பு துண்ணதுக்கு அதுக்கும் நடந்து வந்ததுக்கு அதுக்கும் நாக்கு மூடிட்டு தொங்கி போச்சு. நாக்கு உள்ள அனுப்ப வைத்தியம் தெரியல. என் மாமனாருக்கு வைத்தியம் தெரியல. அவனுக்கும் தெரியல. நாடா பண்றது நடந்து வந்துகிட்டே இருந்தேன். பின்னாடி நாய் கூட அதே மாதிரி நாக்கு தொங்க போட்டு ஓடியா இருக்கும். இந்த நாய் நம்மள மேல சுண்ணாம்பு கொண்டுதான் லோல் படுது போல. ஒருவேளை இந்த நாய்க்கு வைத்தியம் தெரியல இருக்குன்னு நினைச்சுக்கின்னு இந்த நாய் ஓட நாய் பின்னாடி நான் ஓட என் பின்னாடி மாமனார் ஓடியாரா ஓடுற அப்பா எவனோ லாரி டிரைவர் போல பரோட்டா சாப்பிடலாம். சப்பாத்தி குருமா சிக்கன் குருமா இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு அத்தி தூண்டு பேதி ஆகிக்குது மோடிட்டு. இந்த நாய் ஓடிச்சு. ஓடி போய் அதில் இப்படி நாக்கு வச்சுட்டு போச்சு. நாக்கு உள்ள போயிடுச்சு. நாக்க உள்ள அப்படிதான் வைத்தியம் நச்சுக்கணும். நான் ஒரு பக்கம்
கதை உள்ள போயிடுச்சு. மாமனார் கிட்ட சொல்றேன் நானு, மாமனார பிய துண்ணமா வாய தொச்சமான்னு இருக்கணும். சாவர வரைக்கும் இந்த கதை உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்ன மானம் போயிடுங்க. பேசி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாப்பா. வந்து என் பொண்டாட்டி போட்டு வச்சுட்டு உக்காரு. என் மோசமா இருக்க கூடாது. ஏங்க திருவிழாவுக்கு போனீங்களே, என்னென்ன சுத்தி பார்த்தீங்க, என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்கன்னு கேட்டான். நான் சும்மா இருக்க கூடாது. நான் எங்க என் மாதிரி காசு எடுத்துன்னு போனேன், நான் ஒண்ணு வாங்கி சாப்பிடலன்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, ஆமா 1000 இருந்தாலும் பீத்துன புத்தி உன்னை விட்டு போவாது. என்னடா இது, மாமனார் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு அவங்க பொண்ணுகிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டான்னு கோவம் வந்து நான் மட்டும் அப்படின்னா கூட பீத்துனா பீத்துன பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன். நீ பீத்துனதுல அதுலயா அவன் கீரை குழம்பு சாப்பிட்டுக்கிறான் போல. இந்த நாட்டின் பெயர், இந்த கோட்டையின் பெயர், நான் கதை சொல்லுகிறேன், யாரும் போட்டேன். இந்த நாட்டின் பெயர், இந்த கோட்டையின் பெயர், எனது அரசாங்கத்தின் பெயர், எனது ராஜாங்கத்தின் பெயர் சொல்லியா பார்க்கலாம். அப்படியே ஓரமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் உன் பேர் சொல்லும்போது தொண்டை கட்டிச்சு. இப்ப ஏதோ கல்யாணம் புரிஞ்சு நல்லா இருக்குது. கம்பெனி நிர்வாகி தானே, ஐயா ஆசிரியர் தானே. ஐயா காலைல எவ்வளவு சம்பளம் தரீங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாய் 100 ரூபாய் கம்மியா இருந்தாலும் பணமே வேணாம், போடாது கீழே போட்டு போறாரு. 2000 ரூபாய் பிரிச்சுன்னு வாங்குறாரு, சும்மா வாங்குறாரு. எங்க இருந்து வரோம்? மருவத்தூர்ல இருந்து வரோம். ஒரு நடிகர் ஒரு ஊர்ல இருந்து வந்து டோல்கேட் வந்து டோல்கேட் வந்து வண்டி ஊருல வந்து 10 மணி ஆச்சு. நம்ம நிர்வாகி வீட்டுல போய் சாடும் போது மணி 11. அது வாட்டிக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. முன்னாடி கூத்தாடி போனாருமா துண்ணுவானுங்க. இதெல்லாம் போச்சு. இவ்வளோ நேரம் வாஜாரு பக்கத்துல தானே இருந்தாரு. வாஜாரு நம்ம என்ன ஒரு நாடகத்துக்கு போறோம், என்ன நாடகம் கேட்டுருக்காங்க. அதுல எனக்கு என்ன வேஷம், அதுல என் பேரு என்ன, என் ஊரு என்ன, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க அம்மா எவன் கூட போனா, எங்க அம்மா எவன் பெத்தா, நான் என்கிட்ட கேட்கறதில்ல. கண்டிப்பா பாவா அப்பாவி புள்ள என்கிட்ட வந்து என் நாடு என்ன ஊருன்னா எங்க அம்மா யார்கிட்ட போனா கேட்ட நானும் விலகா பிடிச்சிட்டு இருந்தா. முந்திரிக்காரது பரம்பரை முறைத்தல், முந்திரிக்காரங்க பரம்பரை முறைத்தல் நந்தனிக்கு அழகு. ஆமா, எதுமா வருகிறார், நாட்டின் பெற்றவன், இந்த நாட்டின் தலைவன், இந்த நாட்டின் இறைவன் வருகிறார். ரொம்ப காலம் நீங்க கையில் விட்டுரும், இல்லாது கை எஜமான் வருகிறார் என்றால் இந்த இடத்தை அரசாங்கத்தை சுத்தம் செய்து, ஆமா இந்த இடத்துல முதல்ல வந்து நீதாண்டா இருக்கணும். அதை பின்னாடி வந்து கதை சொல்ற. இந்த நாட்டின் பெயர் எனக்கு தெரியாம வந்து கேட்டு வச்சேனா? எனக்கு தெரியாது. இந்த நாட்டின் பெயர் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? இந்த நாட்டு பெயர் எனக்கு தெரியாதா? சொல்ல எனக்கு தெரியாது. இந்த நாட்டின் பெயர் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். எனக்கா தெரியும். மல்லிகாபுரி கோட்டை. மல்லிகாபுரி கோட்டையா? கோபம் வரும். வாதாடு கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சில பூரா விட்டுருவேன். இது கொந்தமூர். நல்லா தெரியும் நிர்வாகி உங்களுக்கு. இது அத்தனையும் கொந்தமூர் தான். இது அத்தனையும் கொந்தமூர். ஆமா,
இருக்கணுமே இந்த மேடை மட்டும் மல்லிகாபுரி கோட்டை. இது எங்க தனியா குடின்னு வச்சிட்டாங்கன்னா அப்படி மல்லிகாபுரி கோட்டை வீரகண்டன் ருத்ரகண்டன் வீரகண்டன் வீரகண்டன் வாழக்கா 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 இல்ல சொரக்கா வாழ்க 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 வீரகண்டன் ருத்ரகண்டன் நீங்க இருவரும் அண்ணாந்து ஊம்பிகள். ஆமாம் நடக்குது வேற எதுவும் நடக்கல. யார் நீங்க? அண்ணன் தம்பிகள். ஒரு குகையில் 2 சிங்கங்கள் ஒரு குகையில் 2 சிங்கம் அவுத்து போட்டா கிளிகளின் தொங்கு பேசவே கூடாது. சற்று புரட்சிப்பட்டி வீர நடை போட்டு ஆமா நீ போன்ற பார்வையை கொண்டு மூத கடன்கள் மாற்றி நரநரவட மக்கள் அரைக்க வம்சம் தழைக்க சீரோடும் சிறப்போடும் முறை சாட்சி செய்யும். ஆட்சிதான் குறை இருக்கிறதா? இல்லையே இல்ல முறையிட்டு பார்த்தாலும் குறையில்லை. எதிரி என்பது எவரும் கிடையாது. ஆமா எனக்கு எதிரி ஒருவர் கிடையாது. ஆமாங்க பகைவன் கழிஞ்சிருக்கே எனக்கு பகை என்பதை எதிரிட்டு பார்த்தாலும் கிடையாது. ஆமாங்க எதிரி பகை என்பதை இல்லாமல் வாழ்ந்து பார்க்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஆமா இருக்கிற மனதிலே சங்கடம் உண்டா? என்னாச்சு உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வறுமை இருக்கும். ஆமா பணம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இருந்தும் அவனுக்கு உணவில்லாமல் இருக்கலாம், இருந்தும் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எனக்கு அனைத்து வசதிகள் இருந்தும் எனக்கு மழை செல்வம் கிடையாது. மழை செல்வம் இல்லையா? உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லடா. அப்ப உங்களுக்கு ஆண்மை குறைவா இருக்கும். நான் ஒரு யோசனை சொல்லிட்டேன். ரொம்ப தூரம் வேணாம், அருமையான இடம் நம்ம திண்டிவனம் ரவுண்டான பிரிச்சு கிடக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சள் கலர்ல ஓட்டி இருக்கும். ஆண்மை குறைவு, மூலம், பௌத்திரம், இது அனைத்துக்கும் சித்தப்பட்டு அங்க போய் பாரு. எப்படி மழை செல்வம் இல்லாமல் இருக்கின்றேன். குழந்தை பெறாதவனை லோபி என்று சொல்லுகிறார்கள், குழந்தை பெறாதவனை மலடி என்று சொல்லுகிறார்கள். இது நீக்க வேண்டும் என்றால் தடை தெரியவில்லை. அதோ பார்த்தாயா, யாரோ ஒருவர் வருகிறார்கள்.